படம் எப்படி இருக்குன்னு சொல்றீங்களா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. சுந்தர் சி வடிவேலு காம்பினேஷன் எப்படி இருந்தது? ஆமா, கம்பேக் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. என்ன ஸ்பெஷலா என்ன இருக்குது? ஸ்பெஷல் என்ன, காமன் தான், ஆனா கொஞ்சம் வித்தியாசமா நல்லா இருக்கு. எப்பயும் போலதான். ஒர்க் அவுட் ஆயிருக்கா? ஒர்க் அவுட் ஆயிருக்கு கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா காமெடியா இருந்துச்சு படம். காமெடியாகவும் நல்லா இருக்கு படம், கதை ஓட்டமா இருக்கு. சுந்தர் சி படம்னா சுந்தர் சி படம் தான். நல்லா இவங்க ஒர்க் அவுட் ஆயிருக்காங்களோட ரெண்டு பேரோட காமெடி திரும்பவும் நல்லா இருக்கு. சீரியஸாவுக்கு நல்லாவும் இருக்கு படம். நல்ல எண்டு, நல்ல முடிவு, நல்லாவும் இருக்கு. என்ன ஸ்டோரி சார் படத்துல? படத்துல வந்து பெரிய கேங்ஸ்டர் வந்து பிடிக்கிற மாதிரி, பெரிய பணம் 100 கோடி பணத்தை பிடிக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. நல்லா எடுத்துருக்காங்க, கதை ஓட்டமா இருக்கு படம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்குமா? எப்படி இருக்கு சுந்தர் சி வடிவேலு காம்பினேஷன்? நல்லா இருக்கு. வின்னர் படத்துக்கு அப்புறம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா? இல்ல அந்த அளவுக்கு சொல்ல முடியல. படம் பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. எப்படி இருக்கு காமெடி? காமெடி ஓகே. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு நல்லா இருக்கு படம். வடிவேல் காமெடி சூப்பரா இருக்கு. ரொம்ப நாள் என்ஜாய் பண்ணி பார்த்தோம். நல்லா இருக்கு படம். தேங்க்யூ. வேற மூவில என்ன சொல்லிருக்காங்க? மூவில வந்து இது ஒன்றும் பெரியது இல்லை, காமெடிக்காக வரலாம் படம். ரொம்ப ஜாலியா வந்து பார்த்துட்டு போகலாம். நாங்க நல்லா சிரிச்சோம் ரொம்ப நாள் கழிச்சு. படம் எல்லாரும் வந்து ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். ஹீரோயின்ஸ் அந்த இது இல்லை, ஒரு கேங்கா அது ஒரு சின்ன ஒரு இது மாதிரி ட்ராமா மாதிரி ப்ளே பண்ணிருக்காங்க. மற்றபடி படம் பரவாயில்ல, நல்ல காமெடியா தான் இருக்கு படம். நல்லா இருக்கு. ஃபேமிலி மூவி தான், நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. என்ன ஸ்பெஷல் படத்துல மறுபடியும் அந்த விஷாலை கொண்டு வந்திருக்காங்க அந்த இதுல, அது நல்லா இருக்கு, காமெடியா இருக்கு. வடிவேல் காமெடி சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஃபேமிலி மூவி தான், நல்லா இருக்கு. மத்த ஆர்டிஸ்ட்லாம் எப்படி பண்ணிருக்காங்க? எல்லாம் சுந்தர் சி எல்லாம் நல்லா தான் பண்ணிருக்காங்க, சூப்பரா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு, ஃபேமிலி மூவி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் மாதிரி இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வடிவேலு கொஞ்சம் நல்லா சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஏன் சொல்லியாடா? என்ன மாதிரி ஸ்டோரி இது படம்? ஃபுல்லா காமெடி தான் படம். படம் வந்து ஒரு த்ரில்லர் ஜானல் எடுத்திருக்காங்க, ஆனா ஃபுல்லா காமெடி எடுத்திருக்காங்க. சுந்தர் சி வழக்கம் போல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. எல்லாரும் மத்த ஆர்டிஸ்ட்லாம் எப்படி பண்ணிருக்காங்க? எல்லாரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. வடிவேலு ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. வடிவேல் காமெடி நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல சூப்பரா ஒரு படம். மியூசிக்லாம் எப்படி இருக்கு? மியூசிக் ஒன்றும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. பாட்டு ஒரு பாட்டு நல்லா இருந்துச்சு. மற்றபடி ஹீரோயின்ஸ் 2 பேரும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க. சுந்தர் சி அவரோட டைரக்ஷன் எப்படி இருந்தது? வழக்கம் போல நல்லா இருந்துச்சு. மற்ற படம் போல இது நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்குன்னு சொல்றீங்களா? நல்லா இருக்கா படம்? எப்படி இருந்தது? படம் சுமாரா தாங்க இருக்கு. அப்படிங்களா? நல்லா இல்ல படம். சார் படம் எப்படி இருக்குன்னு சொல்றீங்களா? வடிவேல் காமெடி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? பார்க்கலாமா? எப்படி இருந்தது? சாரி பிடிக்கலையா? பிடிக்கல. படம் நல்லா இருக்கு மேடம். என்ன பிடிச்சிருந்தது படத்துல? படம் நல்லா காமெடியா இருக்கு. இப்போ சுந்தர் சி படத்தை எப்போ காமெடி இருக்குல்ல, அது மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. வடிவேலு ஆக்டிங் நல்லா இருக்கு, காமெடி எல்லாமே சூப்பரா இருக்கு. படம் எப்படி இருக்குன்னு சொல்றீங்க? நல்லா தான் இருக்கு. எப்படி இருக்கு சுந்தர் சி வடிவேல் காமெடில எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அவங்க 2 பேர் காம்பினேஷன் as usual. தலைநகரம் மட்டும் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்காங்க? தலைநகரம் நான் பார்க்கல, பட் இந்த மூவி வந்து கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. சூப்பரா இருக்கு. என்ன கான்செப்ட் படத்துல? கான்செப்ட் அசச் பெருசா எதுவும் இல்லை, பட் ஆனா வடிவேலோட காம்போ அண்ட் சுந்தர் சி காம்போ நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு, பரவாயில்ல. ஆனால் ஷார்ட் டைம் பர்சன்ட் நல்லா இருக்கு. லாஸ்ட் எண்டில் வந்து கன்ஃபியூஸ் பண்ணலாம். நல்லா இருக்கா படம்? எப்படி இருக்கு பார்க்கலாம்? படம் நல்லா தான் இருக்கு. சுந்தர் சி வடிவேலு காம்பினேஷன் எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு, நல்லா காமெடியா இருந்துச்சு. லாஸ்ட் காமெடியா தான். லாஸ்ட் கிளைமேக்ஸ் சேசிங் சீன் வருவா, நல்லா தான் இருக்கு. மத்த ஆர்டிஸ்ட்லாம் எப்படி பண்ணிருக்காங்க? நல்லா தான் இருக்கு. எல்லாரும் படம் பார்க்கலாம். சாங்ஸ்லாம் எப்படி இருக்கு? சாங்ஸ் பரவாயில்ல, ஜஸ்ட் நல்லா காமெடியான வந்து பார்த்துட்டு போறாங்க படத்தை. நல்லா இருக்கா பார்க்கலாம்? இல்ல நல்லா தான் இருக்கு, ஃபுல்லா ஃபன்னா இருக்கு. காமெடி ஃபுல்லா காமெடி தானா? ஆமா, ஃபுல்லாவே காமெடி தான். வடிவேலு சுந்தர் சி காம்பினேஷன் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. மாகச்சி வடிவேல் நல்லா பண்ணிருக்காங்க. படம் எப்படி சொல்றீங்களா? ரெண்டாவது வாட்டி நான் சொல்றேன், படம் நல்லா தான் இருக்குன்னு சொன்னேன்ல.
சுந்தர் சி டேரக்டரில் வந்து நல்லா இருக்கு படம். மதகதராஜா அப்புறம் வந்து இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட பார்க்கலாம். எல்லாரும் வந்து ஃபேமிலியோட பாருங்கள். கூட்டம் கம்மியாக இருக்குது. சாட்டர்டே சண்டேலாம் வந்து நல்லா போகும். போக நிறைய பேர் வந்து விரும்பி பார்ப்பாங்க. வடிவேல் ஆக்டிங் நல்லா இருக்குது. அந்த லேடிஸ் செட்டப்பு, அதுக்கப்புறம் அந்த மீசை நரைச்சி போகலாம், அந்த காமெடிலாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படம் வந்து போர் அடிக்காமல் போகுது. நல்லா ஃபேமிலி ஆர்டிஸ்ட் நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு, காமெடியாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சுந்தர் சி வடிவேல் காம்பினேஷன் எப்படி இருந்தது? பரவாயில்ல, வின்னர் தலைநகர் வின்னர் லெவலுக்கு இல்லைனாலும் ஓகே தான், ஆவரேஜாக இருந்துச்சு. பார்க்கலாம், ஒரு ஒன் டைம் வாட்சபிள். கான்செப்ட் என்ன படத்துல? கான்செப்டே இல்லை, அதுதான் சுந்தர்சி படம். கான்செப்ட் இல்லாமல் எடுக்கிறது தான் சுந்தர்சி படம். நல்லா தான் இருந்துச்சு, பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள். குழந்தைங்களா போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நல்லா ஹீரோயின்ஸ்லாம் எப்படி இருந்தாங்க? ஹீரோயின் மட்டும்தான், ஹீரோயின்ஸ்லாம் கிடையாது, ஒரே ஒரு ஹீரோயின் தான். ஓகே, வழக்கம் போல தான், கொஞ்சம் கிளாமர், அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. நல்லா இருக்குமா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சிரிக்கிற மாதிரி ஒரு நல்ல படம் அது. இட் ஷுட் ஷுவர்லி பி அ கம்பேக் ஃபார் வடிவேலு சார். அவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன் எப்படி இருந்தது? சுந்தர் சி வடிவேல் நல்லா இருந்துச்சுமா, நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம் எல்லாருமே, அதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி, ஜாலியாக பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து ஜாலியாக பார்க்கலாம். என்ன ஸ்டோரி இதுல? ஸ்டோரி சொல்லிட்டா இல்லை, அப்புறம் உங்களுக்கு இதுவாயிடும், ஸ்பாய்லர் ஆயிடுமே. சென்டிமெண்டாவா? சென்டிமெண்ட் இல்லை, காமெடி தான், காமெடி ஜானர் தான். ஆஸ் யூஷுவல் சுந்தர் சியோட ட்ரேட்மார்க் காமெடி ஜானர். ஓகே, தேங்க்யூ. மத்த ஆர்டிஸ்ட்லாம் எப்படி இருக்காங்க? சுந்தர் சி வடிவேலை தாண்டி மத்த ஆர்டிஸ்ட்லாம் எப்படி? எல்லாருக்குமே ஒரு ரோல் இருக்கு, பாட்டு இருக்கு, நல்லா இருக்கு, ஜாலியாக வந்து பார்க்கலாம் எல்லாருமே. ஓகே, தேங்க்யூ. நல்லா இருக்குண்ணா. சுந்தர் சி படம்னாலே அதுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட். சுந்தர் சி ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் மேக்கர், அதில் டவுட்டே கிடையாது. நல்லா இருக்குண்ணா. படத்துல என்ன சொல்லியிருக்காங்க? ஏதாவது கான்செப்ட் இருக்கா? கான்செப்ட்ல என்டர்டெய்னர், அவ்வளோதான். இஸ் எ குட் என்டர்டெய்னர், அவ்வளோதான். படம் ஃபுல்லா காமெடி தானா? இல்லை, நல்லா எடுத்திருக்காரு. என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, ஒரு ஃபிலிம் பார்த்த ஒரு திருப்தி இருக்குது. திரும்பவும் சுந்தர் சி வடிவேலு காம்பினேஷன் எப்படி இருக்கு? வின்னர் தலைநகர் படத்துக்கு அப்புறமா நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்கிறது தான் ஆக்சுவலி ஃபிலிம் பார்க்க வந்தவோட மெயின் ரீசனே. அதே போல் ரெண்டு பேரும் உள்ளே வந்ததில் ரெண்டு பேரையும் பார்க்கும்போது ஆக்சுவலாக காமெடி ஆஸ் வெல் அஸ் கதையை நல்லா கொண்டு போயிருக்காங்க. நல்லா இருக்குங்க, சூப்பர். மத்த ஆர்டிஸ்ட்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாரையுமே நல்லா வேலை வாங்கியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக்லாம் எப்படி இருந்தது? மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்குது. மியூசிக் வந்து ரொம்ப டாம் டீம்னு அடிதடியும் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்கு, நல்ல வித்தியாசமாக இருக்குது. டைரக்ஷன் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சுந்தர் சி படம்னாலே சுந்தர் சீன் போட்டாலே அந்த படம் பார்க்க வரணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அவர் படம் வந்து ஆக்சுவலாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் தான், அதில் டவுட்டே கிடையாது.